Students, welcome to our physical science class. Today we are going to see about the density. Okay, today we are going to see about density. Okay, first we are going to see about the activity 5. Take two identical flasks and fill one flask with water to 250 centimeter cube mark and the other with kerosene to the 250 centimeter cube mark. Okay, first என்ன பண்ணிக்கணும், 2 ஃப்ளாஸ்க் எடுத்துக்கணும், 2 ஐடென்டிக்கல் ஃப்ளாஸ்க் எடுத்துக்கணும். ஒரு ஃப்ளாஸ்கில் 250 சென்டிமீட்டர் க்யூப் அளவுக்கு என்ன பண்ணணும், வாட்டர் ஃபில் பண்ணணும். நெக்ஸ்ட்டு அனதர் ஒனில் பார்த்தீங்கன்னா அதே அனதர் ஒன் ஃப்ளாஸ்கில் பார்த்தீங்கன்னா கெரோசின் அதே சேம் 250 சென்டிமீட்டர் க்யூப் அளவுக்கு என்ன பண்ணணும், கெரோசின் ஃபில் பண்ணணும். ஓகேவா, ஃபஸ்ட்டு ஃப்ளாஸ்கில் 250 சென்டிமீட்டர் க்யூப் அளவுக்கு வாட்டர் ஃபில் பண்ணணும், செகண்ட் ஒனில் கெரோசின் ஃபில் பண்ணணும். ஓகேவா, அண்ட் தென் மெஷர் தம் இன் பேலன்ஸ். ஓகேவா, ரெண்டு என்ன பண்ணணும், பேலன்ஸ் யூஸ் பண்ணி மெஷர் பண்ணணும். ஓகேவா, and then the flask filled with water will be heavier than the one filled with kerosene. ஓகேவா, ரெண்டையுமே பேலன்ஸ் யூஸ் பண்ணி மெஷர் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா, ஒரு ஃப்ளாஸ்கில் வாட்டர் இருக்குது, ஒரு ஃப்ளாஸ்கில் கெரோசின் இருக்கா. ஓகேவா, இதில் பார்த்தீங்கன்னா வாட்டர் இருக்கக்கூடிய ஃப்ளாஸ்க்கு பார்த்தீங்கன்னா கெரோசின் இருக்கக்கூடிய ஃப்ளாஸ்க்கை விட ஹெவியராக இருக்கும். ஓகேவா, எந்த ஃப்ளாஸ்கில் வாட்டர் இருக்கோ அந்த ஃப்ளாஸ்க்கு பார்த்தீங்கன்னா கெரோசின் இருக்கக்கூடிய ஃப்ளாஸ்க்கை விட ஹெவியராக இருக்கும். ஓகேவா, ஒய் என்ன ரீசன், பட் நம்ம எடுத்துக்கிட்ட ரெண்டுமே என்னது, சேம் குவான்டிட்டி தான் எடுத்துக்கிறோம். ரெண்டுலேயுமே என்ன பண்ணியிருக்கோம், 250 தான் எடுத்திருக்கோம். கெரோசினும் 250 தான் எடுத்திருக்கோம், வாட்டரும் 250 தான் எடுத்திருக்கோம். ஓகேவா, அண்ட் ரெண்டுமே என்ன பண்ணியிருக்காங்க, சேம் ஃப்ளாஸ்கில் தான் எடுத்திருக்காங்க. பட் எப்படி வாட்டர் ஹெவியராக இருக்குது கெரோசினை கம்பேர் பண்ணுறப்ப வாட்டர் மட்டும் எப்படி ஹெவியராக இருக்குது, அதுக்கு ரீசன் என்ன ரீசன் சொல்லணும். ஓகேவா, இப்போ த ஆன்சர் இஸ் ஃபைண்டிங் த மாஸ் பெர் யூனிட் வால்யூம் ஆஃப் கெரோசின் அண்ட் வாட்டர் இன் ரெஸ்பெக்டிவ் காலம்ஸ். ஓகேவா, இப்போ நீ என்ன பண்ணால் இதுக்கு ஆன்சர் ஃபைண்ட் பண்ண என்ன பண்ணணும்னா, வி வாண்ட் டு ஃபைண்ட் அவுட் த மாஸ் ஆன்சர் மீன்ஸ் த மாஸ் பெர் யூனிட் வால்யூம் ஆஃப் கெரோசின் அண்ட் வாட்டர் இன் ரெஸ்பெக்டிவ் ஃப்ளாஸ்க். ஓகேவா, என்ன பண்ணணும், மாஸ் பெர் யூனிட் வேல்யூம் நம்ம யூஸ் பண்ணி என்ன பண்ணணும், அந்த கெரோசின் அண்ட் வாட்டரோட நம்மளோட கெரோசின் அண்ட் வாட்டரோட மாஸை ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஓகேவா, அதுக்கு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா கெரோசின் வாட்டர் இருக்குது, இது 250 மில்லிலிட்டர், இது 250 மில்லிலிட்டர் இருக்குது. ஓகேவா, டு அண்டர்ஸ்டாண்ட் டென்சிட்டி பெட்டர் லெட் அஸ் அஸ்யூம். ஓகேவா, அப்போ டென்சிட்டி நம்ம கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், ஜஸ்ட் யூ கேன் அஸ்யூம். என்ன அஸ்யூம் பண்ணிக்கிற, த மாஸ் ஆஃப் த ஃப்ளாஸ்க் பி 80 கிராம். ஓகேவா, அப்புறம் எடுத்து என்ன பண்ணிக்கிறோம், 2 ஃப்ளாஸ்க் எடுத்துக்கிறோம். ஓகேவா, அப்போ 2 ஐடென்டிக்கல் ஃப்ளாஸ்க் எடுத்துக்கிறோமா இல்லையா, ஃபஸ்ட் எடுத்துக்கூடிய 2 ஐடென்டிக்கல் ஃப்ளாஸ்கோட மாஸ் பார்த்தீங்கன்னா 80 கிராம். ஓகேவா, 80 கிராம். அந்த எம்டி ஃப்ளாஸ்கோட வெயிட் பார்த்தீங்கன்னா 80 கிராம். ஓகேவா, அண்ட் தென் ஸோ த மாஸ் ஆஃப் த ஃப்ளாஸ்க் ஃபில்டு வித் வாட்டர் இஸ் 330 கிராம். ஓகேவா, நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க, எம்டி ஃப்ளாஸ்கோட வெயிட் 80 கிராம்னா அதில் வாட்டர் ஃபில் பண்ணால் அந்த வாட்டரோட சேர்த்து அதோட மாஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளாஸ்கோட மாஸ் சொல்லியிருக்காங்க 330 கிராம் சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அண்ட் தென் கெரோசின் ஃபில் பண்ணக்கூடிய அந்த ஃப்ளாஸ்கோட வெயிட் மாஸ் பார்த்தீங்கன்னா 280 கிராம் சொல்லியிருக்காங்க. ஓகேவா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா, அண்ட் தென் இதில் பார்த்தீங்கன்னா இங்கே வாட்டர் பார்த்தீங்கன்னா 330 கிராம் சொல்லியிருக்கோமா. ஓகேவா, 330 கிராம் சொல்லியிருக்கோம். ஓகேவா, இப்போ இங்கே 330 கிராம் எப்படி வரும், நம்ம ஃபில் பண்ணக்கூடிய வாட்டர் 250 கிராம் ப்ளஸ் அந்த ஃப்ளாஸ்கோட வெயிட்டு 80 கிராமா. ஓகேவா, 250 கிராம்ங்கிறது இதில் இருக்கக்கூடிய வாட்டர். ஓகேவா, அண்ட் தென் 80 கிராம் எதுக்கு, இந்த ஃப்ளாஸ்கோட வெயிட். ஓகேவா, அது ரெண்டையும் சேர்த்து நமக்கு என்ன கிடைக்கும், 330 கிராம் கிடச்சிருச்சு. ஓகேவா, அதே பார்த்தீங்கன்னா கெரோசின் பார்த்தீங்கன்னா 280 கிராம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, கெரோசின் இருக்கக்கூடிய ஃப்ளாஸ்கோட மாஸ் பார்த்தீங்கன்னா 280 கிராம் சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ளாஸ்கோட வெயிட்டு 80 கிராம் ப்ளஸ் நம்ம ஃபில் பண்ணக்கூடிய கெரோசினோட மாஸ் பார்த்தீங்கன்னா 200. ஓகேவா, நம்ம ஃபில் பண்ணக்கூடிய கெரோசினோட மாஸ் பார்த்தீங்கன்னா 200. அப்போ 2 சேர்த்தினாலுக்கும் நமக்கு 280 கிராம் கிடைக்கிது. ஓகேவா, நல்லா புரியுது, இந்த இடத்துல புரியுதா இல்லையாப்பா, மாஸ் ஆஃப் த ஃப்ளாஸ்க் ஃபில்டு வித் வாட்டர். ஓகேவா, எம்டி ஃப்ளாஸ்கோட மாஸ் 80 கிராம் சொல்லிட்டாங்க. ஓகேவா, அண்ட் தென் வாட்டர் ஃபில் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃப்ளாஸ்கோட மாஸ் 330யும் கெரோசின் ஃபில் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃப்ளாஸ்கோட மாஸ் பார்த்தீங்கன்னா 280 கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இல்லை பார்த்தீங்கன்னா மாஸ் ஆஃப் வாட்ரு 250 மட்டும்தான், 250 கிராம். ஓகேவா, மாஸ் ஆஃப் வாட்டர் 250 கிராம் ப்ளஸ் அது கூட எம்டி அந்த ஃப்ளாஸ்கோட வெயிட்டு 80, ரெண்டையும் சேர்த்து நமக்கு 330 கிடைக்குது. ஓகேவா, அண்ட் தென் கெரோசினோட மாஸ் பார்த்தீங்கன்னா 200 ப்ளஸ் அந்த ஃப்ளாஸ்கோட மாஸ் பார்த்தீங்கன்னா 80, ரெண்டையும் சேர்த்து நமக்கு 280 கிராம்ஸ் கிடைக்குது. ஓகேவா, அண்ட் தென் நமக்கு மாஸ் பேர் யூனிட் வால்யூம் நம்ம மாஸ் பேர் யூனிட் வால்யூம் ஆஃப் வாட்டர் ஃபைண்ட் பண்ணணுமா. இப்போ மாஸ் பேர் யூனிட் வால்யூம் ஆஃப் வாட்டர்னு பார்த்தீங்கன்னா மாஸ் எவ்வளவு 250
அண்ட் தென் எவ்வளோ வால்யூம் ஆஃப் வாட்டர் எடுத்துக்கிறோம் அந்த ஃப்ளாஸ்கில் 250 எடுத்துக்கிறோம் ஓகேவா. அப்போ இங்கே 250 கிராம் பை சென்டிமீட்டர் க்யூப் ஓகேவா. ஆக்டிவிட்டி சொன்னோமா இல்லையா, இந்த ஃப்ளாஸ்கில் எவ்வளோ வரைக்கும் மார்க் பண்ணி எவ்வளோ இப்போ இந்த ஃப்ளாஸ்கில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்கிறோம் 250 கிராம் பை சென்டிமீட்டர் க்யூப் அளவுக்கு என்ன பண்ணிக்கிறோம் வாட்டர் எடுத்துக்கிறோன்னு சொன்னோமா இல்லையா. இப்போ மாஸ் ஆஃப் த வாட்டர் பை வால்யூம் ஆஃப் த வாட்டர் ஓகேவா. இப்போ இந்த ஃபிகரில் பாருங்கள் ஓகேவா. இந்த ஃபிகரில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க, இதில் பார்த்தீங்கன்னா 250 இது வந்து வேல்யூம் ஓகேவா. 250 மில்லி லிட்டருங்கிறது என்ன ஆகுது வேல்யூம் ஓகேவா. வேல்யூம் இதோட மாஸ் பை வேல்யூம், மாஸுங்கிறது 250 ஓகேவா. வாட்டரோட மாஸ் வந்து 250 பை வேல்யூம் வந்து 250 ஓகேவா. இப்போ 1 கிராம் பை சென்டிமீட்டர் க்யூப் ஓகேவா. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு அதே மாதிரி கெரோசினுக்கு ஃப்ரெட் பண்ணால் கெரோசினோட மாஸ் 200 இதோட பை எவ்வளோ வேல்யூம் ஆஃப் கெரோசின் எடுத்துக்கிறோம் 250 சென்டிமீட்டர் க்யூப் ஓகேவா. கிராம் பை சென்டிமீட்டர் க்யூப் ஆஃப் வேல்யூம் எடுத்துக்கிறோமா, வேல்யூம் ஆஃப் கெரோசின் எடுத்துக்கிறோம் ஓகேவா. இப்போ இது ரெண்டையும் டிவைட் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும் 0.8 ஓகேவா. 0.8 கிராம் பை சென்டிமீட்டர்ஸ் க்யூப் ஓகேவா. அப்போ அது ரிசல்ட் 1 கிராம் பை சென்டிமீட்டர் க்யூப் அண்ட் 0.8 கிராம் பை சென்டிமீட்டர் க்யூப் ஆர் த டென்சிட்டிஸ் ஆஃப் வாட்டர் அண்ட் கெரோசின் ரெஸ்பெக்ட் ஓகேவா. அப்போ இந்த 1 கிராம்ங்கிறது 1 கிராம் பை சென்டிமீட்டர் க்யூபுங்கிறது டென்சிட்டி ஆஃப் வாட்டர் அண்ட் 0.8 கிராம் பை சென்டிமீட்டர் க்யூபுங்கிறது டென்சிட்டி ஆஃப் த கெரோசின் ஓகேவா. இதில் புரியுதா இல்லையா உங்களுக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த 250 சென்டிமீட்டர் க்யூபுங்கிறது வேல்யூம் ஓகேவா. 250 சென்டிமீட்டர் இந்த பிளேஸில் 250 சென்டிமீட்டர் க்யூபுங்கிறது வேல்யூம் ஓகேவா. நம்ம டென்சிட்டி ஃபைண்ட் பண்ண என்ன பண்ணணும், மாஸையும் வேல்யூமையும் நம்ம டிவைட் பண்ண நம்ம என்ன ஃபைண்ட் பண்ண முடியும் டென்சிட்டி ஃபைண்ட் பண்ணணும் ஓகேவா. இங்கே 250ங்கிறது சென்டிமீட்டர் க்யூபுங்கிறது வேல்யூம் ஆஃப் த கெரோசின் அண்டு வாட்டர் ஓகேவா. அண்ட் தென் இங்கே 200ங்கிறது வேல்யூம் ஆஃப் இங்கே 250ங்கிறது வந்து மாஸ் ஆஃப் த வாட்டர் அண்ட் 200ங்கிறது 200ங்கிறது மாஸ் ஆஃப் த கெரோசின் ஓகே. ரெண்டு டிவைட் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும் 1 கிராம்ங்கிறது டென்சிட்டி ஆஃப் த வாட்டர் அண்ட் 0.8ங்கிறது டென்சிட்டி ஆஃப் த kerosene ஓகேவா. but therefore the density of a substance is mass per unit volume of a given substance ஓகேவா. பட் நம்ம டென்சிட்டி எப்படி பண்ண முடியும், டென்சிட்டி நம்ம ஃபைண்ட் பண்ணணும்னா மாஸ் பெர் யூனிட் வேல்யூம் ஓகேவா. மாஸை வேல்யூமால் டிவைட் பண்ணால் யூ கேன் கெயின் த டென்சிட்டி ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் ஓகேவா. and then the SI unit of density is kilogram per meter square ஓகேவா. kilogram per meter cubic ஓகேவா. this is the SI unit of density ஓகேவா. also gram per centimeter cubic, otherwise என்ன சொல்லலாம் gram per centimeter cube சொல்லலாம் ஓகேவா. and then the symbol for density is rho ஓகேவா. நம்ம டென்சிட்டிக்கு யூஸ் பண்ணக்கூடிய சிம்பிள் பார்த்தீங்கன்னா ரோ ஓகேவா. இப்போ SI யூனிட் இதுவும் சொல்லலாம் இதுவும் சொல்லலாம் ஓகேவா. and then the symbol for density is rho ஓகேவா. this is called as the density ஓகேவா. and the next we are going to see about the relative density. Relative density means we can compare the densities of two substances by finding their masses ஓகேவா. இப்போ 2 சப்ஸ்டன்ஸோட மாஸை ஃபைண்ட் பண்ண என்ன பண்ணிக்கணும், அந்த 2 சப்ஸ்டன்ஸோட டென்சிட்டியை நம்ம கம்பேர் பண்ணணும் ஓகேவா. அப்போ அந்த 2 சப்ஸ்டன்ஸோட டென்சிட்டி கம்பேர் பண்ணுறப்ப we can find out the mass ஓகேவா. and then but generally density of a substance is compared with the density of water at 4 degrees Celsius ஓகேவா. நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு டென்சிட்டி ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் ஓகேவா. டென்சிட்டி ஆஃப் த சப்ஸ்டன்ஸை வந்து கண்டிப்பாக எது ஜென்ரலாக வந்து ஒரு சப்ஸ்டன்ஸோட டென்சிட்டி இருக்குன்னா அந்த சப்ஸ்டன்ஸோட டென்சிட்டியை எது கூட தான் கம்பேர் பண்ணுவாங்க, டென்சிட்டியோட வாட்டரோட தான் கம்பேர் பண்ணுவாங்க ஓகேவா. 4 டிகிரி செல்சியஸில் கூடிய 4 டிகிரி செல்சியஸில் இருக்கக்கூடிய டென்சிட்டி ஆஃப் வாட்டரோட என்ன பண்ணுவாங்க டென்சிட்டி ஆஃப் சப்ஸ்டன்ஸை கம்பேர் பண்ணுறோம் ஓகே. ஜென்ரலாக எப்படி தான் கம்பேர் பண்ணுவோம் ஓகேவா. ஜென்ரலி டென்சிட்டி ஆஃப் வாட்டர் 4 டிகிரி செல்சியஸில் கூடிய 4 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சரில் கூடிய டென்சிட்டி ஆஃப் வாட்டர் கூட தான் நம்ம டென்சிட்டி ஆஃப் த சப்ஸ்டன்ஸை ஜென்ரலாக கம்பேர் பண்ணுவோம் ஓகேவா. எதுக்காக அப்படி கம்பேர் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிகாஸ் டென்சிட்டி ஆஃப் வாட்டர் அட் த டெம்பரேச்சர் இஸ் 1 கிராம் பை சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஓகேவா. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா இப்போ 4 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சரில் பார்த்தீங்கன்னா வாட்டரோட அந்த டெம்பரேச்சரில் வாட்டரோட டென்சிட்டி எவ்வளோ இருக்கும் 1 கிராம் பை சென்டிமீட்டர் க்யூப் தான் இருக்கும் ஓகேவா. இப்போ 4 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சரில் பார்த்தீங்கன்னா வாட்டரோட டென்சிட்டி எவ்வளோ இருக்கும் 1 கிராம் பை சென்டிமீட்டர் க்யூப் ஓகேவா. ஸோ ஒன்லி என்ன பண்ணுவாங்க இந்த டெம்பரேச்சரில் வாட்டர் கூட அந்த சப்ஸ்டன்ஸோட டென்சிட்டியை கம்பேர் பண்ணுவாங்க ஓகேவா. அண்ட் தென் டென்சிட்டி ஆஃப் எனி அதர் சப்ஸ்டன்ஸ் ஓகேவா. டென்சிட்டி ஆஃப் எனி அதர் சப்ஸ்டன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு த டென்சிட்டி ஆஃப் water at 4 degrees is called as a relative density ஓகேவா. what is relative density means
density of any other substance. Okay, density of any other substance with respect to the density of water at 4 degrees Celsius is called the relative density. Okay, so what is my relative density anu சொல்லிருக்காங்கன்னா density of any other substance ஓட density எதோட கம்பேர் பண்ணுவாங்க 4 degree Celsius ல கூடிய வாட்டரோட டென்சிட்டியோட கம்பேர் பண்ணா that is called as the relative density. Okay, what is my relative density? Density any other substance ஓட density 4 degree Celsius temperature ல கூடிய வாட்டரோட டென்சிட்டியோட கம்பேர் பண்ணால் தட் இஸ் கால்ட் அஸ் த ரிலேட்டிவ் டென்சிட்டி. ஓகேவா? அண்ட் தென் த டெஃபினிஷன் பாருங்கள். thus relative density of a substance is defined as ratio of the density of the substance to density of water at 4 degrees Celsius. ஓகேவா? என்ன ரீசன் சொல்லியிருக்காங்க? relative density means density of the substance ஓட density any one substance ஓட டென்சிட்டியை 4 degree Celsius கூடிய வாட்டரோட டென்சிட்டியோட கம்பேர் அந்த ரேஷியோ. ஓகேவா? that ratio is called as the relative density. ஓகேவா? the relative density of a substance is defined as ratio of density of the substance to the density of water at 4 degrees Celsius. ஓகேவா? what is mean relative density of substance? ratio of density of substance to the density of water at 4 degrees Celsius. ஓகேவா? இப்போ 4 degrees Celsius இருக்கக்கூடிய வாட்டரோட டென்சிட்டிக்கும் அண்ட் தென் அந்த சப்ஸ்டன்ஸோட டென்சிட்டிக்கும் பிட்வீனில் கூடிய அந்த ரேஷியோ தான் சொல்லியிருக்காங்க relative density of the substance. ஓகேவா? and then relative density is equal to density of the substance divided by density of water at 4 degrees Celsius. ஓகேவா? இங்கே அந்த சப்ஸ்டன்ஸோட டென்சிட்டியும் 4 degrees Celsius இருக்கக்கூடிய வாட்டரோட டென்சிட்டி டிவைட் பண்ணால் you can gain some value. that value is called as the relative density. ஓகேவா? and then we know density is equal to mass by volume. ஓகேவா? நமக்கு ஏற்கனவே தெரியும். ஓகேவா? மாஸ் பை வேல்யூம் ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணணும். அப்போ நம்ம ரிலேட்டிவ் டென்சிட்டி ஃபைண்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு ஃபைண்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னா மாஸ் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் டிவைடட் பை வேல்யூம் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ். ஓகேவா? அந்த சப்ஸ்டன்ஸோட மாஸும் இருக்கணும், அந்த சப்ஸ்டன்ஸோட வேல்யூ டிவைடட் பை மாஸ் ஆஃப் த வாட்டர் டிவைட் பை மாஸ் ஆஃப் த வால்யூம் ஆஃப் த வாட்டர். ஓகேவா? அப்போ ஃபஸ்ட் என்ன பண்ணணும்? மாஸ் ஆஃப் த சப்ஸ்டன்ஸும் வால்யூம் ஆஃப் த சப்ஸ்டன்ஸும் டிவைட் பண்ணணும். அண்ட் தென் டிவைட் பை மாஸ் ஆஃப் வாட்டர் அண்ட் மாஸ் ஆஃப் த வால்யூம் டிவைட் பண்ணி என்ன பண்ணணும்? அப்போ இதுக்கு ஒரு வேல்யூஸ் கிடைக்கும், இது ரெண்டுக்கு ஒரு வேல்யூஸ் கிடைக்குமா? அப்போ இது ரெண்டையும் டிவைட் பண்ணாத. ஓகேவா? இந்த வேல்யூவையும் இந்த வேல்யூ டிவைட் பண்ணால் யூ கேன் கெயின் த ரிலேட்டிவ் டென்சிட்டி ஆஃப் த சப்ஸ்டன்ஸ். ஓகேவா? என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு இதை ரெண்டையும் டிவைட் பண்ணிக்கணும், நெக்ஸ்ட்டு இது ரெண்டையும் டிவைட் பண்ணிக்கணும். ஓகேவா? இது ரெண்டையும் டிவைட் பண்ணால் உனக்கு ஆன்சர் கிடைக்கும், ஒரு ஆன்சர் கிடைக்கும். இது ரெண்டு டிவைட் பண்ணால் உனக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா? இப்போ இந்த ஆன்சரையும் டிவைட் பண்ணால் உனக்கு என்ன கிடைக்கும்? we can find out the relative density of the substance. ஓகேவா? and then since the volume of the substance is equal to the volume of water. ஓகேவா? சப்போஸ் வால்யூம் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் வந்து வால்யூம் ஆஃப் வாட்டருக்கு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா, ஓகேவா? சின்ஸ் சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா வால்யூம் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா வால்யூம் ஆஃப் வாட்டரும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அப்போ ரிலேட்டிவ் டென்சிட்டி பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா மாஸ் ஆஃப் சர்டன் வால்யூம் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் டிவைடட் பை மாஸ் ஆஃப் ஈக்குவல் வால்யூம் ஆஃப் வாட்டர். ஓகேவா? எப்போ வந்து வால்யூம் ஆஃப் த சப்ஸ்டன்ஸும் வால்யூம் ஆஃப் வாட்டர் ஈக்குவலாக இருக்குதோ அப்போ ரிலேட்டிவ் டென்சிட்டி எப்படி இருக்கும்? மாஸ் ஆஃப் சர்டன் வேல்யூம் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். ஓகேவா? அந்த சர்டன் வேல்யூம் ஆஃப் சப்ஸ்டன்ஸோட மாஸ் டிவைட் பை அண்ட் தென் ஈக்குவல் வேல்யூம் ஆஃப் வாட்டர், இது ரெண்டையும் டிவைட் பண்ண. ஓகேவா? இப்போ இது ரெண்டையும் டிவைட் பண்ண என்ன பண்ண உனக்கு யூ கேன் கெயின் த ரிலேட்டிவ் டென்சிட்டி. ஓகேவா? அண்ட் தென் thus the ratio of the mass of a given volume of the substance to the mass of an equal volume of water at 4 degrees Celsius also denotes relative density. ஓகேவா? அப்போ இதுவுமே நமக்கு என்ன denotes பண்ணும்? this also denotes the relative density. ஓகேவா? இப்போ இது ரெண்டுக்கு பிட்வீன் இருக்கக்கூடிய ரேஷியோ ஆல்சோ இஸ் கால்ட் அஸ் த relative density. ஓகேவா? the ratio of the mass of certain volume of substance by mass of equal volume of water at 4 degrees Celsius. இப்போ இது ரெண்டுக்கு பிட்வீன் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய அந்த ரேஷியோ ஆல்சோ ஒன் ஆஃப் த that ratio also denotes the relative density. ஓகேவா? that ratio also denotes the relative density. ஓகேவா? இப்போ this is called as the relative density. ஓகேவா? and then next we are going to see about the measurement of relative density. ஓகேவா? இப்போ relative density வந்து எப்படி மெஷர் பண்ண போகிறோம்னு பார்க்க போகிறோம். ஓகேவா? relative density can be measured using pygnometer also called density bottle. ஓகேவா? இப்போ relative density மெஷர் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு நேம் பார்த்தீங்கன்னா pygnometer. it also called as density bottle. ஓகேவா? இதோட another நேம் தான் density
bottle. ஓகேவா? and then it consists of a ground glass stopper with a fine hole through it. ஓகேவா? இதில் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்? ஒரு ground glass stopper இருக்கும். அந்த ground glass stopper என்ன இருக்கும்? ஒரு சின்ன hole இருக்கும். ஓகேவா? and then the function of the hole in a stopper is that when the bottle is filled and the stopper is inserted, the excess liquid rises through the hole and runs out outside the bottle. ஓகேவா? இப்போ இந்த ஸ்டாப்பரோட ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா, the function of the hole in a stopper is that when the bottle is filled. ஓகேவா? அப்போ அந்த பாட்டில் என்ன பண்ணுவாங்க, அந்த கிரவுண்ட் கிளாஸ் பாட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபில் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஹோல் வழியாக எதை இன்சர்ட் பண்ணுவாங்க, அந்த ஸ்டாப்பரை வந்து அந்த ஹோல் வழியாக இன்சர்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? இப்போ இந்த மாதிரி பாட்டில் இருக்குன்னா, ஓகேவா, இந்த மாதிரி ஹோல்ஸ் இருக்குது, இந்த மாதிரி பாட்டில் இருக்குன்னா, இந்த ஹோல்ஸ் வழி என்ன பண்ணுவாங்க, ஸ்டாப்பரை வந்து இன்சர்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸ்டாப்பரை வந்து இன்சர்ட் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா, இதில் இருக்கக்கூடிய எக்ஸஸ் லிக்விட்ஸ் இருக்குமா இல்லையா, இந்த எக்ஸஸ் லிக்விட்ஸ் என்ன ஆகும், இந்த ஹோல்ஸ் வழியாக என்ன ஆகும், வெளியே வர ஆரம்பிக்கும். ஓகேவா? பாட்டிலில் கூடிய அந்த எக்ஸஸ், ஓகேவா, ஸ்டாப்பரை இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும், அதில் இருக்கக்கூடிய எக்ஸஸ் வாட்டர் என்ன ஆகும்னா ஹோல்ஸ் வழியாக வெளியே வர ஆரம்பிக்கும். ஓகேவா? ஹோல்ஸ் வழியாக என்ன ஆகும், வெளியே வரும். ஓகேவா? தி எக்ஸஸ் லிக்விட் ரைசஸ் த்ரூ த ஹோல் அண்ட் ரவுண்ட்ஸ் டவுன் அவுட் சைட் த பாட்டில். ஓகேவா? என்ன ஆகும், இருக்கக்கூடிய அந்த வாட்டர் என்ன ஆகும்னா, எக்ஸஸ் ஆகக்கூடிய வாட்டர் அந்த ஹோல்ஸ் வழியாக என்ன ஆகும், வெளியே வந்துடும். ஓகேவா? ஸோ பை திஸ் வே த பாட்டில் வில் ஆல்வேஸ் கண்டெயின் த சேம் வால்யூம் ஆஃப் வாட்டர் whatever the liquid is filled in provided the temperature remains constant. ஓகேவா? அப்போ இதில் பார்த்தீங்கன்னா, இந்த பாட்டிலில் பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்னா, டெம்பரேச்சர் கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறப்ப இந்த டெம்பரேச்சர் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஓகேவா? டெம்பரேச்சர் ரிமைன்ஸ் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஓகேவா? இப்போ டெம்பரேச்சர் கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறப்ப இந்த பாட்டிலில் பார்த்தீங்கன்னா எப்படி தான் இருக்கும், ஒரே ஈக்குவல் வேல்யூம், சேம் வேல்யூமாக இருக்கக்கூடிய வாட்டர் மட்டும் தான் என்ன இருக்கும், இந்த பாட்டிலில் இருக்கும். ஓகேவா? எக்ஸஸ் வாட்டர் என்ன இருக்காது. ஓகேவா? புரியுதல்? இந்த இடத்துல டெம்பரேச்சர் கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறப்ப இந்த பாட்டிலில் பார்த்தீங்கன்னா, அந்த பாட்டிலில் வந்து எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் வால்யூம் ஆஃப் வாட்டர் இருக்கும், எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் லிக்விட் ஃபில் பண்ண முடியுமோ அவ்வளோ அமௌண்ட் ஆஃப் லிக்விட் மட்டும் தான் இருக்கும். ஓகேவா? எக்ஸஸ் லிக்விட் என்ன ஆகும், வெளியே வந்துடும். ஓகேவா? எப்படி இருக்கும், ஒரே அளவு இருக்கக்கூடிய ஈக்குவல் சேம் வேல்யூம் இருக்கக்கூடிய வாட்டர் லிக்விடை மட்டும் தான் என்ன பண்ணும், அதுக்குள்ளே இருக்கும், அந்த பாட்டிலுக்குள்ளே இருக்கும். ஓகேவா? டெம்பரேச்சர் கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறப்ப அந்த பாட்டிலில் சேம் வேல்யூம் இருக்கக்கூடிய வாட்டர்ஸ் மட்டும் தான் என்ன இருக்கும், உள்ளே இருக்கும். ஓகேவா? அண்ட் தென் thus the density of a given volume of a substance to the density of a equal volume of referred substance is called relative density or specific gravity of the given substance. ஓகேவா? and next one பார்த்தீங்கன்னா density of the given volume of the substance. ஓகேவா? இப்போ density of a given volume of a substance to the density of the equal volume of referred substance. ஓகேவா? இப்போ நம்ம கொடுத்துருக்கூடிய சப்ஸ்டன்ஸோட டென்சிட்டியும் அண்ட் தென் இது கூட கம்பேர் பண்ணக்கூடிய அந்த சப்ஸ்டன்ஸோட வேல்யூமும். ஓகேவா? the density of a given volume of a substance. ஓகேவா? நம்ம கொடுத்துருக்கூடிய எவ்வளோ வேல்யூம் ஆஃப் அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த சப்ஸ்டன்ஸோட டென்சிட்டியும் அண்ட் தென் அதை கூட நம்ம எதை கம்பேர் பண்ண போகிறோமோ அந்த சப்ஸ்டன்ஸோட வேல்யூம் அந்த சப்ஸ்டன்ஸோட டென்சிட்டியும் நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே கம்பேர் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ திஸ் கம்பேரிசன் இஸ் கால்ட் அஸ் த ரிலேட்டிவ் டென்சிட்டி ஆர் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆஃப் த given substance. ஓகேவா? இப்போ தட் கம்பேரிசன் இஸ் கால்ட் அஸ் த relative density or specific gravity of the given substance. ஓகேவா? நெக்ஸ்ட்டு நமக்கு கிவன் வேல்யூங்கிறது நம்ம கொடுத்துருக்கூடிய சப்ஸ்டன்ஸ் அண்ட் தென் ரெஃபர்டு சப்ஸ்டன்ஸ்னு நம்ம வந்து எது கூட கம்பேர் பண்ண போகிறோமோ. ஓகேவா? நம்ம அந்த கிவன் வேல்யூம் சப்ஸ்டன்ஸை வந்து எதோட கம்பேர் பண்ண போகிறோமோ அதுதான் நான் சொல்லியிருக்காங்க ரெஃபரன்ஸ் சப்ஸ்டன்ஸ். ஓகேவா? அப்போ இது ரெண்டுக்கும் பிட்வீனில் கூடிய அந்த ரேஷியோ தான் சொல்லியிருக்காங்க, இது ரெண்டுக்கும் பிட்வீனில் கூடிய ரேஷியோ தான் சொல்லியிருக்காங்க ரிலேட்டிவ் டென்சிட்டியாக specific gravity. ஓகேவா? and then if the reference substance is water then the term specific gravity is used. ஓகேவா? சப்போஸ் நமக்கு வந்து ரெஃபரன்ஸ் சப்ஸ்டன்ஸாக வாட்டராக இருந்துச்சுன்னா அப்போ அந்த term specific gravity is used. ஓகேவா? சப்போஸ் நமக்கு கொடுத்துருக்கூடிய அந்த ரெஃபரன்ஸ் சப்ஸ்டன்ஸ் வந்து வாட்டராக இருந்துச்சுன்னா நம்ம எந்த டைம் யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்பெசிஃபிக் கிராவிட்டிங்கிற டேர்ம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதர்வைஸ் வேறு ஏதாச்சும் நம்ம ரிலேட்டிவ் டென்சிட்டிங்கிற வேர்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? சப்போஸ் இஃப் த ரெஃபரன்ஸ் சப்ஸ்டன்ஸ் வாட்டர், நமக்கு அந்த கிவன் வேல்யூம் சப்ஸ்டன்ஸ் கூட கம்பேர் பண்ணக்கூடிய சப்ஸ்டன்ஸ் வந்து வாட்டராக இருந்துச்சுன்னா நம்ம எந்த டைம் யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்பெசிஃபிக் கிராவிட்டிங்கிற டேர்மை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? திஸ் இஸ் த மெஷர்மெண்ட் ஆஃப் த ரிலேட்டிவ் டென்சிட்டி. திஸ் இஸ் கால்ட் அஸ் த மெஷர்மெண்ட் ஆஃப் த ரிலேட்டிவ் density. ஓகேவா? and then next
One more time I will the measurement of relative density பாருங்க. Relative density can be measured using the pygnometer called density meter. Okay வா? It consists of ground glass stopper with a fine hole through it. Okay va? The function of the hole in a stopper is that when the bottle is filled and the stopper is inserted, okay va? The excess liquid rises through the hole and runs down outside the bottle. Okay va? By this way, the bottle will always contain the same volume of whatever the liquid is filled in. Okay va? Provided the temperature remains constant. Thus, the density of a given volume of a substance to the density of a equal volume of reference substance is called relative density of specific gravity of the given substance. Okay, va? And then if the reference substance is water, then the term specific gravity is used. Okay, va? So this is called as the measurement of the relative density. Okay, va? And then next we are going to see about the floating and sinking. Okay, va? Floating and sinking. Okay, whether an object will float or sink in a liquid is determined by the density of the object compared to the density of the liquid. ஓகேவா இப்போ நம்ம எடுத்துக்கூடிய ஆப்ஜெக்ட் வந்து சிங்க் ஆகிறது அதில் ஃப்ளோட் ஆகுது வந்து எதை வச்சு டிவைட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த லிக்விடில் வந்து அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஃப்ளோட் ஆகுமா இல்லை சிங்க் ஆகுமா அப்படிங்கிறது எதை வச்சு டிட்டர்மைன் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஜெக்டோட டென்சிட்டி வந்து எதோட கம்பேர் பண்ணுவாங்க அந்த லிக்விடோட டென்சிட்டியோட கம்பேர் பண்ணுவாங்க. ஓகேவா ஆப்ஜெக்டோட டென்சிட்டியும் லிக்விடோட டென்சிட்டியும் கம்பேர் பண்ணி தான் அந்த ஆப்ஜெக்ட் வந்து அந்த லிக்விடில் சிங்க் ஆகுமா ஃப்ளோட் ஆகுமா நம்ம ஃபைண்ட் பண்ண முடியும். ஓகேவா அண்ட் நெக்ஸ்ட்டு இஃப் த டென்சிட்டி ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் இஸ் லெஸ் தென் த டென்சிட்டி ஆஃப் த லிக்விட். ஓகேவா இப்போ நம்ம எடுத்துக்கூடிய சப்ஸ்டன்ஸோட டென்சிட்டி பார்த்திங்கன்னா அந்த லிக்விடோட டென்சிட்டியோட லெஸ்ஸாக இருந்துச்சுன்னா ஓகேவா லெஸ்ஸாக இருந்தால் என்ன ஆகும்னா ஆஃப் த லிக்விட் இட் வில் ஃப்ளோட். ஓகேவா நல்லா புரிஞ்சுக்கோங்க நம்ம எடுத்துக்கூடிய ஆப்ஜெக்டோட டென்சிட்டி லெஸ்ஸாக இருந்து எதை விட லிக்விடோட டென்சிட்டியோட ஆப்ஜெக்டோட டென்சிட்டி வந்து லெஸ்ஸாக இருந்தால் அந்த ஆப்ஜெக்ட் ஃப்ளோட் ஆகும். ஓகேவா ஃபார் எக்ஸாம்பிள் எ பீஸ் ஆஃப் wood which is less than the water ஓகேவா will float on it. ஓகேவா இப்போ நம்ம எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துக்கிறோமா நம்ம எடுத்துக்கூடிய உட்டன் பீஸ் பார்த்து என்ன இருக்கும் வாட்டரோட டென்சிட்டியோட wood பீஸோட டென்சிட்டி லெஸ்ஸாக இருக்கும். ஓகேவா அப்போ என்ன wood பீஸ் என்ன ஆகும் வாட்டரில் ஃப்ளோட் ஆகும். ஓகேவா அதே பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துக்கூடிய சப்ஸ்டன்ஸோட டென்சிட்டி வந்து அந்த வாட்டரோட டென்சிட்டியை விட ஹையாக இருந்துச்சுன்னா ஓகேவா நம்ம எடுத்துக்கூடிய சப்ஸ்டன்ஸோட டென்சிட்டி வந்து அந்த லிக்விடோட டென்சிட்டியை விட ஹையாக இருந்துச்சுன்னா அப்போ என்ன ஆகும் அந்த ஆப்ஜெக்ட் என்ன ஆகும் சிங்க் ஆகும். ஓகேவா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர் அண்ட் ஸ்டோன் எடுத்து ஓகேவா இப்போ ஸ்டோனோட டென்சிட்டி பார்த்தீங்கன்னா வாட்டரோட டென்சிட்டியை விட ஹையாக இருக்கும். ஓகேவா அப்போ என்ன ஆகும் வாட்டரில் வந்து நீ ஸ்டோனை போகிறப்ப என்ன ஆகும் ஸ்டோன் வந்து சிங்க் ஆகும். ஓகேவா வாட்டரில் ஸ்டோன் ஆகும் சிங்க் ஆகும். நம்ம வீட்டில் கிணத்துல போட்டிருக்கீங்களா இல்லையா கிணத்துல வந்து ஸ்டோன் எடுத்து போடுறப்ப என்ன ஆகும் ஸ்டோன் ஆகும் உள்ளே போயிடும் பார்த்துருக்கீங்க. அதே தெர்மோகோல் ஷீட் என்ன ஆகும் ஃப்ளோட் ஆகும். அதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா தெர்மோகோலோட டென்சிட்டி வந்து வாட்டரோட டென்சிட்டி லெஸ்ஸாக இருக்கும். அதே ஸ்டோனோட டென்சிட்டி வந்து வாட்டரோட டென்சிட்டியோட ஹையாக இருக்கும். அதனால் என்ன ஆகுது சிங்க் ஆகுது. ஓகேவா இப்போ திஸ் இஸ் கால்ட் அஸ் த சிங்க் அண்ட் ஃப்ளோட்டேஷன். ஓகேவா இப்போ லிக்விடோட டென்சிட்டியோட ஆப்ஜெக்டோட டென்சிட்டி லெஸ்ஸாக இருந்தால் ஃப்ளோட் ஆகும் ஹையாக இருந்தால் சிங்க் ஆகும். ஓகேவா திஸ் இஸ் கால்ட் அஸ் த ஃப்ளோட்டிங் அண்ட் சிங்கிங். ஓகேவா நெக்ஸ்ட் we are going to see about the problem 5. ப்ராப்ளம் 5ல பாருங்கள் you have a block of a mystery material. ஓகேவா you have a block of a mystery material. You have a block of mystery materials. ஓகேவா mystery material means ப்ரோஃபவுண்ட் நமக்கு வந்து அது என்ன மெட்டீரியல்னே தெரியாது. ஓகேவா நமக்கு என்ன பண்ணணும் நமக்கு வந்து அது என்னன்னே தெரியாது நமக்கு தெரியாத ஒரு மெட்டீரியல். ஓகேவா தட் இஸ் கால்ட் அஸ் மிஸ்ட்ரி. ஓகேவா மிஸ்ட்ரி மீன்ஸ் நமக்கு தெரியாது ஒரு மர்மமான சொல்கிறாங்களா இல்லையா மிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்களா இல்லையா இப்போ நமக்கு அந்த மெட்டீரியல் என்ன மெட்டீரியல்னே தெரியாத இருக்கக்கூடிய அந்த மெட்டீரியலோட பிளாக் நமக்கு கிடைக்குது. ஓகேவா அதோட அந்த மிஸ்ட்ரி மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா 12 சென்டிமீட்டர் லாங் இருக்குது அண்ட் தென் 11 சென்டிமீட்டர் வைடு இருக்குது அண்ட் 3.5 சென்டிமீட்டர் திக்னஸ் இருக்குது. ஓகேவா அண்ட் தென் இட்ஸ் மாஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சொல்லியிருக்காங்க 1155 கிராம் சொல்லியிருக்காங்க. ஓகேவா நம்ம என்ன பண்ண போகிறோம் அந்த மிஸ்ட்ரி மெட்டீரியலோட டென்சிட்டி ஃபைண்ட் பண்ணணும் அண்ட் தென் டேங்க் ஆஃப் வாட்டரில் சிங்க் ஆகுமா ஃப்ளோட் ஆகுமா நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஓகேவா திஸ் இஸ் த ப்ராப்ளம். ஓகேவா இப்போ டென்சிட்டிக்கு நம்ம ஃபார்முலா என்னது மாஸ் பை வேல்யூம் சொல்லியிருக்கோம். நம்ம ஃபார்முலா என்னது மாஸ் பை
வால்யூம் ஓகேவா. மாஸ் நமக்கு என்னன்னு தெரியும். அண்ட் தென் வால்யூம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சென்டிமீட்டர் லாங் சொல்லியிருக்காங்க, 12 சென்டிமீட்டர் லாங், 11 சென்டிமீட்டர் வைட், அது 3.5 சென்டிமீட்டர் சொல்லியிருக்காங்க ஓகேவா. அப்போ என்ன பண்ணணும், இதெல்லாம் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கணும் ஓகேவா. இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணி இதெல்லாம் டிவைட் பண்ணி நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், 2.5 கிராம் சென்டிமீட்டர் கியூப் ஓகேவா. 2.5 கிராம் சென்டிமீட்டர் பவர் -3ங்கிற வேல்யூ கிடைக்குமா இல்லையா. இப்போ திஸ் இஸ் த ஆன்சர் ஓகேவா. இப்போ இந்த வேல்யூஸ் கிடைக்கும் ஓகேவா. இதை ரெண்டையும் நமக்கு டிவைட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், இந்த ஆன்சர் கிடைக்கும் ஓகேவா. அப்போ அந்த மிஸ்ட்ரி மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது, டென்சர் தென் வாட்டர் ஓகேவா. அப்போ இந்த மிஸ்ட்ரி மெட்டீரியல் இருக்குது நமக்கு வந்து வாட்டரோட டென்சிட்டி என்ன சொன்னோம், 1 கிராம் சென்டிமீட்டர் பவர் -3. இது வாட்டரோட டென்சிட்டியா, இது வாட்டரோட டென்சிட்டி, இது வந்து அந்த மிஸ்ட்ரி மெட்டீரியலோட டென்சிட்டி ஓகேவா. இப்போ இதில் அது அதிகமாக இருக்குது, இந்த மிஸ்ட்ரி நமக்கு அது என்னன்னே தெரியாமல் இருக்கக்கூடிய அந்த மெட்டீரியலோட டென்சிட்டி தான் ஹையாக இருக்குது ஓகேவா. அப்போ என்ன ஆகும், இந்த மெட்டீரியல் வாட்டரில் என்ன ஆகும், சிங்க் ஆகும் ஓகேவா. இதை விட இது வந்து டென்ஸராக இருக்குது, வாட்டரை விட இந்த மெட்டீரியல் வந்து டென்ஸராக இருக்குது. ஸோ அந்த மெட்டீரியல் என்ன ஆகும், வாட்டரில் சிங்க் ஆகும் ஓகேவா. இப்போ திஸ் இஸ் த 5th ப்ராப்ளம் ஓகேவா. மிஸ்ட்ரி மீன்ஸ் நமக்கு என்னென்ன தெரியாத மெட்டீரியல்ஸ் ஓகேவா, அது என்னென்ன நமக்கு தெரியாது ஓகேவா, தட் இஸ் கால்ட் அஸ் த மிஸ்ட்ரி ஓகேவா. அப்போ அந்த மிஸ்ட்ரி மெட்டீரியல்ஸ் இஸ் டென்சர் தென் வாட்டர், ஸோ இட் இஸ் சிங்க்ஸ் ஓகேவா. என்ன ஆகுது, வாட்டரில் சிங்க் ஆகும் ஓகேவா. திஸ் இஸ் த ப்ராப்ளம் 5 ஓகேவா. நெக்ஸ்ட் we are going to see about the application of principle of flotation ஓகேவா. application of principle of flotation ஓகேவா. principle of flotation பார்க்க போகிறோம் ஓகேவா. ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ஹைட்ரோமீட்டர் ஓகேவா. ஃபர்ஸ்ட் we are going to see about the hydrometer ஓகேவா. a direct reading instrument used for measuring the density or relative density of the liquid is called hydrometer ஓகேவா. இப்போ relative density or density of the liquid வந்து டைரெக்டாக ரீட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஹைட்ரோமீட்டர் ஓகேவா. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணி என்ன பண்ணால் டைரெக்டாக நம்ம வந்து ரிலேட்டிவ் டென்சிட்டி ஆர் டென்சிட்டியோட வேல்யூவை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் ஓகேவா. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா ஹைட்ரோமீட்டர் இஸ் பேஸ்டு ஆன் த பிரின்சிபல் ஆஃப் ஃப்ளோட்டேஷன் ஓகேவா. இது வந்து எந்த பிரின்சிபல் படி ஒர்க் ஆகும், ஃப்ளோட்டேஷன் பிரின்சிபல் படி என்ன ஆகும், இது ஒர்க் ஆகும் ஓகேவா. இப்போ தட் இஸ் the weight of the liquid displaced by the impressed portion of the hydrometer is equal to the weight of the hydrometer ஓகேவா. இப்போ வாட் இஸ் த பிரின்சிபல் ஆஃப் ஃப்ளோட்டேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு லிக்விட் எடுத்துக்கிறோன்னா அந்த லிக்விட்குள்ளே இந்த ஹைட்ரோமீட்டர் நம்ம வந்து இம்ப்ரெஸ் பண்ணுறப்ப அந்த ஹைட்ரோமீட்டர் இம்ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் லிக்விட் வந்து ஃப்ளோ ஆகுதோ, டிஸ்பிளேஸ் ஆகுதோ ஓகேவா. எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் லிக்விட் வந்து டிஸ்பிளேஸ் ஆகுதோ அந்த லிக்விடோட வெயிட் இஸ் ஈக்குவல் டு த வெயிட் ஆஃப் த ஹைட்ரோமீட்டர் ஓகேவா. இம்ப்ரெஸ்டு போர்ஷன்லேருந்து அந்த இம்ப்ரெஸ்டு போர்ஷனோட வெயிட் சொல்லியிருக்காங்க ஓகேவா. the weight of the liquid displaced by the immersed portion of the hydrometer is equal to the weight of the hydrometer ஓகேவா. இப்போ நம்ம ஹைட்ரோமீட்டர் வந்து லிக்விடில் இம்ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வந்து டிஸ்பிளே அந்த எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வந்து வெளியே வருதோ அந்த வாட்டரோட வெயிட் இஸ் ஈக்குவல் டு த வெயிட் ஆஃப் த ஹைட்ரோமீட்டர் ஓகேவா. திஸ் இஸ் த மீனிங் ஓகேவா. இந்த ஃபிகரில் பாருங்கள், இந்த ஃபிகரில் பார்த்து உங்களுக்கு புரியும் ஓகேவா. இப்போ இந்த ஹைட்ரோமீட்டர் வந்து நமக்கு இம்ப்ரெஸ் பண்ணுறப்ப என்ன ஆகும், சம் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வெளியே வருமா இல்லையா. அப்போ அந்த அமௌண்ட் ஆஃப் வாட்டரோட வெயிட் இஸ் ஈக்குவல் டு த வெயிட் ஆஃப் த ஹைட்ரோமீட்டர் ஓகேவா. திஸ் இஸ் த ஃப்ளோட்டேஷன்ஸ் ஓகேவா. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், hydrometer consists of a cylindrical stem having a spherical bulb at its lower end and a narrow tube at its upper end ஓகேவா. இல்லை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது, ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஸ்டெம் இருக்குது ஓகேவா. இட் ஹேஸ் த ஒன் சிலிண்ட்ரிக்கல் ஸ்டெம். ஹைட்ரோமீட்டரில் பார்த்தீங்கன்னா இருக்குது ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஸ்டெம் இருக்குது. திஸ் இஸ் அ சிலிண்ட்ரிக்கல் ஸ்டெம் ஓகேவா. இந்த சிலிண்ட்ரிக்கல் ஸ்டெம் இருக்குது ஓகேவா. ஹைட்ரோமீட்டர் கன்சிஸ்ட் ஆஃப் ஏ சிலிண்ட்ரிக்கல் ஸ்டெம். இதில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, ஒரு ஸ்பெரிக்கல் பல்ப் இருக்குது ஓகேவா. லோயர் எண்டில் ஒரு ஸ்பெரிக்கல் பல்ப் இருக்குது. அண்ட் தென் ஒரு அப்பர் எண்டில் ஒரு நேரோ டியூப் இருக்குது ஓகேவா. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா the lower spherical bulb is partially filled with lead salts or mercury ஓகேவா. அப்போ இதில் என்ன ஃபில் பண்ணியிருப்பாங்க, மெர்க்குரி. பார்ஷியலி பாதி மெர்க்குரி இருக்கும், ஆர் பார்ஷியலி ஃபில்டு வித் லெட் சால்ட் ஆர் மெர்க்குரி ஓகேவா. இல்லை என்ன பண்ணியிருப்பாங்க, லெட் ஷார்ட்ஸ் அல்லது மெர்க்குரி யூஸ் பண்ணி என்ன பண்ணிருப்பாங்க, ஃபில் பண்ணியிருப்பாங்க ஓகே. இந்த ஸ்பெரிக்கல் பல்ப் இருக்கா இல்லையா, இந்த ஸ்பெரிக்கல் பல்ப் எதை வச்சு ஃபில் பண்ணியிருப்பாங்க, லெட் ஷார்ட்ஸ் ஆர் மெர்க்குரி ஓகேவா. இது ரெண்டு யூஸ் பண்ணி இதில் லெட் ஷார்ட்ஸ் ஆர் மெர்க்குரி யூஸ் பண்ணி என்ன பண்ணியிருப்பாங்க, ஃபில் பண்ணியிருப்பாங்க ஓகேவா. இந்த மெர்க்குரி ஆர் லெட் ஷார்ட்ஸ் யூஸ் பண்ணி ஃபில் பண்ணியிருப்பாங்க ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா திஸ் ஹெல்ப்ஸ் ஹைட்ரோமீட்டர் டு ஃப்ளோட் ஆர் ஸ்டாண்ட் வெர்டிக்கல் இன் லிக்விட்ஸ் ஓகேவா. அப்போ எதுக்காக இதை ஃபில் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா
மெர்க்குரி லெட் சால்ட்ஸ் எதுக்காக யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா இது எதுக்காக யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஹைட்ரோமீட்டரில் என்ன பண்ணுவாங்க லிக்விடுக்குள்ளே இம்ப்ரெஸ் பண்ணுவாங்களா இல்லையா அப்போ இம்ப்ரெஸ் பண்ணுறப்ப என்ன ஆகுனா இந்த ஹைட்ரோமீட்டர் வந்து ஃப்ளோட் ஆகிறதுக்கும் வெர்டிக்கலாக இருக்கிறதுக்கும் வெர்டிக்கலாக வந்து லிக்விட்ஸில் ஃப்ளோட் ஆகிறதுக்காக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இதில் வந்து மெர்க்குரியா லெட் சால்ட்ஸ் வந்து ஃபில் பண்ணியிருப்பாங்க ஓகேவா ஹைட்ரோமீட்டர் வந்து வாட்டர் லிக்விடில் வந்து இம்ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் இது வந்து வாட்டரில் சிங்க் ஆகாமல் ஃப்ளோட் ஆகிறது வெர்டிக்கலாக ஃப்ளோட் ஆகிறதுக்காக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இது வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க ஃபில் பண்ணியிருப்பாங்க ஓகேவா அந்த நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த நேரோ டியூப்பில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது மார்க்கிங்ஸ் இருக்குது பாருங்கள் The narrow tube has markings so that the relative density of the liquid can be read directly ஓகேவா இதில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது மார்க்கிங்ஸ் இருக்குது ஓகேவா இதில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது மார்க்கிங்ஸ் நேரோ டியூப்பில் என்ன இருக்குது மார்க்கிங்ஸ் இருக்குது ஓகேவா இப்போ இதில் வந்து நேரோ டியூப்ஸில் மார்க்கிங்ஸ் இருக்கிறதுனால நம்ம டைரெக்டாக என்ன பண்ணிக்கலாம் ரிலேட்டிவ் டென்சிட்டி ஆஃப் த லிக்விட் வந்து நம்ம டைரெக்டாக கனெக்ட் பண்ணிக்க முடியும் ஓகேவா இதில் மார்க்கிங்ஸ் இதில் இருக்குது பாருங்கள் அப்போ திஸ் மார்க்கிங்ஸ் தான் இந்த மார்க்கிங்ஸ் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம் டைரெக்டாக ரிலேட்டிவ் டென்சிட்டி வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம் ஓகேவா அந்த நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா the liquid to be tested is poured into the glass ஓகேவா இப்போ நம்ம வந்து எந்த லிக்விட் வந்து நம்ம வந்து டெஸ்ட் பண்ணுமோ அந்த லிக்விட் என்ன பண்ணணும் இந்த மாதிரி ஒரு கிளாஸ் ஜாரில் போர் பண்ணிக்கணும் ஓகேவா இந்த மாதிரி ஒரு கிளாஸில் என்ன பண்ணிக்கணும் ஊற்றி வச்சுக்கணும் ஓகே போர் பண்ணிக்கணும் ஓகேவா நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கணும் அதுக்குள்ளே எதாவது வந்து இன்சர்ட் பண்ணணும் இந்த ஹைட்ரோமீட்டர் இஸ் ஜென்ட்லி லோயர்ட் இன் டு த லிக்விட் அன்டில் இட்ஸ் ஃப்ளோட் ஃப்ரீலி ஓகே நெக்ஸ்ட் என்ன பண்ணும் இந்த லிக்விடுக்குள்ளே ஹைட்ரோமீட்டர் வந்து இம்ப்ரெஸ் பண்ணும் எப்போ வந்து அதுவே ஃப்ரீயாக ஃப்ளோட் ஆகுமோ அது வரைக்கும் என்ன பண்ணும் அதுவே ஃப்ரீயாக ஃப்ளோட் என்ன பண்ணும் ஹைட்ரோமீட்டர் வந்து லோயர் பண்ணும் ஓகேவா அப்போ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஹைட்ரோமீட்டர் அதுவே ஃப்ளோட் ஆகுதா இல்லையா அந்தளவுக்கு என்ன பண்ணும் அதில் இம்ப்ரெஸ் பண்ணணும் ஓகேவா அண்ட் தென் நெக்ஸ்ட் த ரீடிங் அகைன்ஸ்ட் த லெவல் ஆஃப் த லிக்விட் டச்சிங் த டியூப் கிவ்ஸ் ரிலேட்டிவ் டென்சிட்டி ஆஃப் த லிக்விட் ஓகேவா அதுக்கப்புறம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இப்போ அப்பர் எண்ட் என்ன இருக்குன்னு சொன்னோம் அப்பர் எண்டில் பார்த்தீங்கன்னா அப்பர் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்குன்னு சொன்னோம் ரீடிங்ஸ் இருக்குன்னு சொன்னோமா இல்லையா இப்போ லோயர் சைட்ஸ் என்ன ஆகும் ஃப்ரீயாக ஃப்ளோட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லிக்விட் பார்த்தீங்கன்னா இந்த நேரோ டியூப்பில் வந்து எந்த இடத்துல வந்து டச் ஆகிருக்கு ஓகேவா இப்போ இந்த ஃபிகரில் பார்த்திங்கன்னா இந்த பிளேஸில் இருக்குது ஓகேவா இப்போ இந்த பிளேஸில் இருக்குது இப்போ இந்த பிளேஸில் இருக்குன்னா இந்த பிளேஸில் எவ்வளோ வேல்யூஸ் என்ன ரீடிங்ஸ் இருக்கோ அந்த ரீடிங்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரிலேட்டிவ் டென்சிட்டின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா இப்போ இந்த பிளேஸ் இது 23னா அடுத்து 24 25 26 27 28 இருக்கா அப்போ இந்த 23க்கு 28க்கு பிட்வீனில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது 24 இருக்குது 25 இருக்குது 26 இருக்குது 27 இருக்கா அப்போ இதில் வந்து கரெக்டாக எந்த இடத்துல இருக்குதுன்னு பார்க்கணும் ஓகேவா இப்போ எந்த இடத்துல இந்த லிக்விட் இருக்குதுன்னு பாருங்கள் நல்லா பாருங்கள் அப்சர்வ் பண்ணி பாருங்கள் இப்போ 23 24 25 பாயிண்ட் சம்திங் இருக்குது ஓகேவா இப்போ இந்த இடத்துல கரெக்டாக அப்ஸ் இருக்குது ஓகேவா அப்போ இந்த ரீடிங் தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எக்ஸாக்ட் ரிலேட்டிவ் டென்சிட்டி ஆஃப் த லிக்விட் ஓகேவா இப்போ எந்த இடத்துல லிக்விட் வந்து அந்த நேரோ டியூப்பில் டச் ஆகுதோ தட் வேல்யூ இஸ் கால்ட் அஸ் த ரிலேட்டிவ் டென்சிட்டி ஆஃப் த லிக்விட் ஓகேவா அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் டைரெக்டாக வந்து அந்த லிக்விடோட ரிலேட்டிவ் டென்சிட்டி வந்து ஃபைண்ட் பண்ணிக்க முடியும் ஓகேவா இப்போ திஸ் வேல்யூ இஸ் கால்ட் அஸ் த ரிலேட்டிவ் டென்சிட்டி ஆஃப் த liquid ஓகேவா and then next hydrometers may be calibrated for different uses hydrometers பார்த்தீங்கன்னா நிறைய யூசஸ்க்கு யூஸ் ஆகும் such as lactometers for measuring the density ஓகே lactometers எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க மில்கோட டென்சிட்டி மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது and then saccharometer for measuring the density of the sugar மெஷர் பண்ணுறதுக்கு எது யூஸ் ஆகுது saccharometer யூஸ் ஆகுது and then பார்த்தீங்கன்னா in a liquid and alcoholometer for measuring higher levels of alcohol in spirits ஓகேவா alcoholometer எதுக்கு யூஸ் ஆகுது ஸ்பிரிட்டில் இருக்கக்கூடிய ஆல்கஹால்ஸோட லெவல்ஸை வந்து higher levels of alcohols in spiritsல இருக்கக்கூடிய higher levels of alcohols வந்து மெஷர் பண்ணுறதுக்கு எது யூஸ் ஆகுது alcoholometers வந்து யூஸ் ஆகுது ஓகேவா இப்போ லாக்டோமீட்டர்ஸ் மில்கில் இருக்கக்கூடிய க்ரீம்னஸை வந்து டென்சிட்டி மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது சாக்ரோமீட்டர் பார்த்தீங்கன்னா டென்சிட்டி ஆஃப் த சுகர் என்ன லிக்விட் ஓகேவா லிக்விடில் கூடிய சுகரோட டென்சிட்டி மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது அண்ட் தென் ஸ்பிரிட்டில் கூடிய ஆல்கஹாலை மெஷர் பண்ணுறதுக்கு எது யூஸ் ஆகுதுன்னா ஆல்கஹால் மீட்டர்ஸ் யூஸ் ஆகுது ஓகேவா ஓகே this is the hydrometers ஓகேவா the next we are going to see about the lactometer பார்க்க போகிறோம் ஓகேவா lactometer நம்ம எதுக்கு யூஸ் ஆகுறோம் ஒன் ஃபார்ம் ஆஃப் ஹைட்ரோமீட்டர் தான் வந்து லாக்டோமீட்டர் ஓகேவா இது எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா மில்கோட பியூரிட்டியை செக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க ஓகேவா லாக்டோமீட்டர் எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க
மில்கோட பியூரிட்டியை செக் பண்ணுறதுக்காக லாக்டோமீட்டர் வந்து நமக்கு யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இது எந்த பிரின்சிபல் படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கிராவிட்டி ஆஃப் த மில்க். ஓகேவா? த பிரின்சிபல் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் மில்க். ஓகேவா? இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் பாருங்கள். The lactometer consists of a long graduated test tube with a cylindrical bulb with the graduation ranging from 15 at the top to 45 at the bottom. ஓகேவா? இதில் என்ன இருக்கும், ஒரு டெஸ்ட் டியூப் இருக்கும், ஒரு சிலிண்ட்ரிக்கல் பல்ப் இருக்கும். ஓகே, இதில் என்ன இருக்கும், கீழே ஒரு சிலிண்ட்ரிக்கல் பல்ப் இருக்கும். ஓகேவா? ஒரு சிலிண்ட்ரிக்கல் பல்ப் இருக்கும், மேலே பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும், ஒரு டெஸ்ட் டியூப் இருக்குது. ஓகேவா? சிலிண்ட்ரிக்கல் பல்ப், ஒரு டெஸ்ட் டியூப் இருக்குது. ஓகேவா? இந்த டெஸ்ட் டியூப்பில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டே கிராஜுவேஷன் எப்போ இருக்கும், 15லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 45 வரைக்கும் இருக்கும். ஓகேவா? டாப்பில் 15 இருக்கும், பாட்டமில் 45 வரைக்கும் இருக்கும். இந்த ரேஞ்சஸ் எப்படி இருக்கும், 15 to 45 வரைக்கும் இருக்கும். ஓகேவா? அண்ட் தென் இந்த டெஸ்ட் டியூப் இஸ் ஃபில்டு வித் ஏர். ஓகேவா? அந்த டெஸ்ட் டியூப் ஃபுல்லாக என்ன ஃபில்லாக இருக்கும், இந்த டெஸ்ட் டியூப் ஃபுல்லாக என்ன இருக்கும், ஏர் ஃபில்லாக இருக்கும். ஓகேவா? இந்த ஏர் சேம்பர்ஸ் காசஸ் த இன்ஸ்ட்ருமெண்ட் டு ஃப்ளோட். ஓகேவா? அப்போ என்ன ஆகும்னா, இது கூட இந்த ஏர் சேம்பர்ஸ் தான் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து மில்கில் ஃப்ளோட் ஆகிறதுக்கு ரீசனாக இருக்கும். ஓகேவா? அந்த நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பெரிக்கல் பல்ப் எதில் ஃபில் பண்ணியிருப்பாங்கன்னா மெர்க்குரி இருக்கும். ஓகேவா? மெர்க்குரி டு cause the lactometer to sync up the proper level and to float in upright position in the milk. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன்று சொல்லியிருக்காங்கன்னா அதோட சிலிண்ட்ரிக்கல் பல்ப், இதில் பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்கோம், சிலிண்ட்ரிக்கல் பல்ப் இருக்குன்னு சொல்லியிருக்கோமா இல்லையா? அப்போ இந்த மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது இந்த ஸ்டெம்மில் தான் பார்த்தீங்கன்னா 15லேருந்து 45 வரைக்கும் மார்க்கிங் இருக்குது. இது வந்து சிலிண்ட்ரிக்கல் பல்ப். இந்த சிலிண்ட்ரிக்கல் பல்பில் என்ன இருக்கும், ஒரு ஸ்பெரிக்கல் பல்ப் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். ஓகேவா? இந்த ஸ்பெரிக்கல் பல்பில் என்ன ஃபில் பண்ணியிருப்பாங்கன்னா மெர்க்குரி ஃபில் பண்ணியிருப்பாங்க. இதில் என்ன இருக்கும், ஏர் ஃபில்லாக இருக்கும். இந்த ஏர் சாம்பர்ஸ் எதுக்காக யூஸ் ஆகும், அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ஃப்ளோட் ஆகிறதுக்கு, ஃப்ரீயாக ஃப்ளோட் ஆகிறதுக்கு ரீசனாக இருக்கும். ஓகேவா? அண்ட் தென் இந்த ஸ்பெரிக்கல் பல்பில் என்ன ஃபில் பண்ணியிருப்பாங்கன்னா மெர்க்குரி ஃபில் பண்ணியிருப்பாங்க. எதுக்காக மெர்க்குரி ஃபில் பண்ணியிருப்பாங்கன்னா கரெக்டாக அந்த மில்கில் வந்து டிப் பண்ணுறப்ப ஒரு ப்ராப்பர் லெவல் வரைக்கும் அந்த லாக்டோமீட்டர் வந்து சிங்க் ஆகிறதுக்கும் அண்டு ஃப்ரீயாக அந்த மில்கில் வந்து அதுவே ஃப்ளோட் ஆகிறதுக்காக என்ன ஃபில் பண்ணியிருப்பாங்கன்னா இந்த மெர்க்குரி வந்து ஃபில் பண்ணியிருப்பாங்க இந்த ஸ்பெரிக்கல் பல்பில். ஓகேவா? அந்த நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா inside the lactometer there may be a thermometer extending from the bulb up into the upper part of the test tube where the scale is located. ஓகேவா? லாக்டோமீட்டரோட இன்சைடில் என்ன ப்ரெசென்ட்டாக இருக்கும், ஒரு தெர்மோமீட்டர் இருக்கும். அந்த தெர்மோமீட்டர் எங்கேருந்து இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பல்ப்லேருந்து எது வரைக்கும் இருக்குன்னா எங்கே வந்து ஸ்கேலில் வந்து நம்ம வாக்கிங் டெஸ்ட் டியூப் வரைக்கும். ஓகேவா? டெஸ்ட் டியூப் வரைக்கும் என்ன இருக்கும், லொக்கேட்டாக இருக்கும். ஓகேவா? டெஸ்ட் டியூப்பில் ஸ்கேல் இருக்குமா இல்லையா, அது வரைக்கும் எதாக இருக்கும், அந்த தெர்மோமீட்டர் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கும். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஓகேவா? the correct lactometer reading is obtained only at the temperature of 60 degree Fahrenheit. ஓகேவா? இப்போ 60 degree Fahrenheitல மட்டும் நமக்கு என்ன பண்ண முடியும், கரெக்டான லாக்டோமீட்டர் ரீடிங்கை ஃபைண்ட் பண்ண முடியும். ஓகேவா? எப்படி இருக்கும், சிலிண்ட்ரிக்கல், இது வந்து டெஸ்ட் டியூப்பு, இது சிலிண்ட்ரிக்கல் பல்புன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? திஸ் இஸ் த சிலிண்ட்ரிக்கல் பல்ப். ஓகேவா? இந்த சிலிண்ட்ரிக்கல் பல்பில் ஒரு ஸ்பெரிக்கல் பல்ப் இருக்குமா, அப்போ எங்கேருந்து தெர்மோமீட்டர் இருக்குன்னா இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி இங்கே வரைக்கும் தெர்மோமீட்டர் இருக்குது. ஓகேவா? திஸ் இஸ் தெர்மோமீட்டர். ஓகேவா? தெர்மோமீட்டர் இருக்குது. ஓகேவா? இப்போ தெர்மோமீட்டரில் பார்த்தீங்கன்னா எப்போ 60 டிகிரி ஃபாரன்ஹீட் இருக்கோ அப்போ அந்த 60 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் மட்டும் தான் நம்ம என்ன பண்ண முடியும், கரெக்டான லாக்டோமீட்டர் ரீடிங்கை நம்மளால் ஃபைண்ட் பண்ண முடியும். ஓகேவா? நீங்கள் இது வரைக்கும் லாக்டோமீட்டர் யாருமே பார்த்ததே இல்லைன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பால் பூத் சென்டர்லாம் இருக்குன்னு பார்த்துருக்கீங்களா இல்லையா? இப்போ அந்த பால் பூத் சென்டரில் பார்த்தீங்கன்னா நம்ம பாலை வாங்கிட்டு அதை யூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க, மெஷர் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவாங்க, பாலை வாங்குவாங்க. பார்த்துருக்கீங்களா இல்லையா? இது வரைக்கும் யாரும் பார்த்ததே இல்லைன்னா இனிமேட்டு போய் பாருங்கள். ஓகேவா? அங்கே வந்து எப்படி வந்து இது வந்து லாக்டோமீட்டர் யூஸ் பண்ணி மெஷர் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். ஓகேவா? அண்ட் தென் இப்போ 60 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் வந்து நமக்கு என்ன கிடைக்கும், கரெக்டான ரீடிங் கிடைக்கும். ஓகேவா? அண்ட் தென் லாக்டோமீட்டர் மெஷர்ஸ் த க்ரீம் கண்டென்ட் ஆஃப் மில்க். ஓகே, எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க, எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் க்ரீம் கண்டென்ட் வந்து அந்த மில்கில் ப்ரெசென்ட்டாக இருக்குன்னு வந்து மெஷர் பண்ணுறதுக்கு எது யூஸ் ஆகும், லாக்டோமீட்டர் யூஸ் ஆகுது. ஓகேவா? அண்ட் தென் மோர் த க்ரீம், சப்போஸ் க்ரீம் அதிகமாக இருந்துச்சுன்னா லோயர் த லாக்டோமீட்டர் ஃப்ளோட்ஸ் இன் த மில்க். ஓகேவா? இப்போ அந்த மில்கில் கூடிய க்ரீம் கண்டென்ட் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா
இந்த லாக்டோமீட்டர் என்ன ஆகும், மில்கில் ஃப்ளோட் ஆகும். ஓகேவா. இப்போ த ஆவரேஜ் ரீடிங் ஆஃப் நார்மல் மில்க் இஸ் 32. ஓகேவா. இப்போ நார்மலாக மில்கோட ஆவரேஜ் ரீடிங் எவ்வளோ தான் இருக்கணும், 32 தான் இருக்கும். ஓகேவா. அண்ட் தென் லாக்டோமீட்டர்ஸ் ஆர் யூஸ்டு அட் மில்க் ப்ராசஸிங் யூனிட்ஸ் அண்ட் டைரிஸ். ஓகேவா. எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, மில்க் ப்ராசஸிங் யூனிட்லேயும் அண்ட் டெய்ரிஸ்லையும் என்ன பண்ணுறாங்கன்னா இதை யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா. மில்க் ப்ராசஸிங் யூனிட்லேயும் அண்ட் டெய்ரிஸ்லேயும் எங்கே எதை யூஸ் பண்ணுறாங்கன்னா இந்த லாக்டோமீட்டர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா. லாக்டோமீட்டர்ஸ் வந்து நமக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா. Lactometers are used at milk processing units and dairies. ஓகேவா. இங்கேயும் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா. இப்போ வந்து மில்கில் இருக்கக்கூடிய க்ரீம் கண்டென்ட் அதிகமாக இருந்துச்சுன்னா லாக்டோமீட்டர் என்னாகும், மில்கில் ஃப்ளோட் ஆகும். ஓகேவா. நார்மலாக மில்கோட ஆவரேஜ் ரீடிங் எவ்வளோ இருக்கணும், 32 தான் இருக்கணும். ஓகேவா. 32 இருக்கணும். ஓகேவா. அண்ட் தென் லாக்டோமீட்டர்ஸ் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, மில்க் ப்ராசஸிங் யூனிட்ஸ்லையும் அண்டு டெய்ரிஸ்லையும் இதை யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா. This is the construction of the lactometer. Okay, okay. Today's class is enough. Next class we are going to see about the buoyancy. Okay, next class we are going to see about the buoyancy. Okay, thank you.